Hey guys, welcome to Genealogy. இந்த வீடியோல Cell the Unit of Life Class 11 Chapter 8 of NCERT Biology நம்ம கம்ப்ளீட்டா NCERT லைன் பை லைன் ஃபினிஷ் பண்ண போறோம். ஸோ நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, கிளாஸ் 11ல இருக்கவங்க அண்ட் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த போர்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி சாப்டர். ஓகே, செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இந்த செல்லை பற்றி நம்ம லோயர் கிளாஸஸ் லைக் 6th 7th அந்த கிளாஸஸ்ல இருந்தே வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஐடியாவோட தான் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கும், கரெக்டுங்களா? ஸோ செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப், அஃப்கோர்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இந்த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றப்போ என்னது ரொம்ப பேசிக்கான ஒரு யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ இது இல்லாமல் வேற எந்த ப்ராசஸ்மே ஹியூமன் பாடியில் இஸ் நாட் பாசிபிள். ப்ராசஸ்ன்றதை விட வேற எந்த ஆர்கனுமே இந்த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் இல்லைன்னா வேற எந்த விஷயமே ஹியூமன் பாடியே பாசிபிள் கிடையாது. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் தட் செல், கரெக்டா? இது செல், ரைட்? ஸோ இப்போ நான் ஹியூமன் பாடியிலேருந்தோ இல்லை எனி அதர் லைஃப் ஃபார்ம்ஸ்ல இருந்தோ இந்த செல்ன்ற ஒரு விஷயத்த ரிமூவ் பண்ணிட்டேன், ஓகேவா? இந்த செல்ஸ் இல்லை, பாடியில வந்து செல்ஸே இல்லைன்ற பட்சத்தில் டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பா ஃபார்ம் ஆகுற டிஷ்யூஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது, கரெக்டுங்களா? அப்போ டிஷ்யூஸே இல்லைன்ற பட்சத்துல டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுற ஆர்கனும் இருக்காது. ஆர்கனே இல்லைன்ற பட்சத்துல ஆர்கன் செல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுற ஆர்கன் சிஸ்டமும் இருக்காது. அப்போ ஆர்கன் சிஸ்டம் இல்லைன்றப்போ ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுற ஆர்கானிசம் ஆர் த கம்ப்ளீட் பாடி ஆஃப் அ லிவிங் ஃபார்ம் அதுவும் என்ன ஆகாது, இருக்கவே இருக்காது. ஸோ நவ் கேன் ஐ டெல் தட் cells are the basic building block of life, right? Cells are the basic building block of life. ஸோ இந்த செல்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் இந்த எந்த ப்ராசஸ்மே இஸ் நாட் பாசிபிள். ஸோ செல்ஸ் ஆர் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப், ரைட்? ஓகே, ஓகே, என்சிஆர்டி தியரிக்குள்ள போயிடலாமா? செல் த யூனிட் ஆஃப் லைஃப், கரெக்டா? செல் த யூனிட் ஆஃப் லைஃப், நமக்கு நேம்லேயே கொடுத்துட்டாங்க யூனிட் ஆஃப் லைஃப். இந்த யூனிட் இல்லாதப்போ லைஃப் இஸ் இம்பாசிபிள், ரைட்? when you look around you see both living and non living things, கரெக்டா? இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க பிளேஸ்ல இருந்து சுத்தி ஒரு வாட்டி பார்த்தோம், நமக்கு என்ன விஷயங்கள் என்னென்னலாம் தெரியும்? நிறைய லிவிங் தெரியும், நிறைய நான் லிவிங் தெரியும், கரெக்டா? புக்கு, பென்னு, டேபிள், சேரு, வால், பிரிக்ஸ், இதெல்லாம் வந்து நான் லிவிங், ஓகே? ஸோ அதே டைம்ல வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்களை பார்ப்பீங்க, பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் அண்ட் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்ப்பீங்க, உங்க பெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன கேட்டகரி பண்றோம்? ஈஸியா வந்து நம்ம அதை கிளாசிஃபை பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் லிவிங், இதெல்லாம் நான் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ மஸ்ட் ஹாவ் wondered and asked yourself, what is it that makes an organism living, or what is it that an inanimate thing does not have which a living thing has? நீங்க இது ஈஸியா கிளாசிஃபை பண்ணிடுறீங்க இல்லையா, இது லிவிங், இது நான் லிவிங் அப்படின்ட்டு. ஸோ என்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி இது லிவிங் நம்ம சொல்றோம், இது நான் லிவிங் நம்ம சொல்றோம்? கொஸ்டின் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் நம்ம செல்லுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ தி ஆன்சர் டு திஸ் is the presence of the basic unit of life, the cell, in all living organisms. So செல்ன்றது வெறும் ஹியூமன் பாடிக்கு மட்டும் கிடையாது. செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் டு ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த், கரெக்டுங்களா? உயிரோட இருக்க எல்லா விதமான ஆர்கானிசம், இந்த பூமியில இருக்க எல்லா ஆர்கானிசமுக்கும் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் எது? It is a cell. It can be either unicellular or multicellular. Unicellular இருக்கலாம், multicellular இருக்கலாம். ஆனா செல் இல்லாம no living form is possible. All organisms are composed of cells. Some are composed of a single cell and are called unicellular. 1 minute. Okay. Some are called unicellular organisms, while others like us composed of many cells are called multicellular organisms. Of course we know நம்ம எல்லாரும் என்னது multicellular organisms, and many other larger animals are also multicellularல வரும். one or more
டூ ஆர் மோர் செல்ஸ் இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்றதா மல்டி செல்லுலார் சொல்றோம். ஒரே ஒரு செல் இருக்கப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்றோம். இது வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ தான் இது. ஓகே. இது நார்மல் சின்ன இன்ட்ரோ தான் நம்மளோட லோவர் கிளாஸ்க்குலாம் படிச்சது ஒரு ரீகேப் மாரி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்க நெக்ஸ்ட் டாபிக் போறப்போ வாட் இஸ் அ செல்? Unicellular organisms are capable of independent existence and performing the essential functions of life. Of course. இப்போ நான் ஒரு அமீபா எடுத்துக்கிறேன். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அமீபா யூனிசெல்லுலார் ஆர்கானிசமா இருக்கிறதுனால அதுக்கு எந்த ப்ராசஸுமே வந்து வேற எந்த ஆர்கானிசமையும் டிபெண்ட் பண்ணவே பண்ணாது. ஓகே. இட் குட் பி எய்தர் ரீப்ரொடக்ஷன், எய்தர் யுவர் டைஜஷன், எந்த ப்ராசஸுமே வந்து மற்ற ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணவே பண்ணாது. சிங்கிள் செல்லரா இருக்கிற செல்லுலர் ஆர்கானிசமா இருக்கிறதுனால எல்லா எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃபையுமே அந்த ஆர்கானிசம் அதுவே பார்த்து முடிச்சுக்கும். அன்லைக் ஹியூமன் பீங்ஸ் அது எந்த விதமான ப்ராசஸுமே எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ எனிதிங் லெஸ் தென் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல் டஸ் நாட் என்ஷூர் இண்டிபெண்டன்ட் லிவிங். Hence, cell is the fundamental structural and functional unit of all living organism. அப்போ செல் இல்லாம ஒரு விஷயத்தை பாக்குறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ cannot say that it is living. அது லிவிங்கே கிடையாது. செல் இருந்தால் தான் அது லிவிங்னு நம்ம அதை கிளாசிஃபை பண்ண முடியும். ஓகே. நம்மளோட ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் இதுக்கப்புறம் தியரி பார்ட் நிறைய கான்செப்சுவலான விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் நமக்கு ஃபோக்கஸ் வேணும்.